இப்போ வீடு கட்டும்போது தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த பூஜையை நம்ம செஞ்சு எல்லாமே பயன் அடைகிறோம். வீடு கட்டிக்கிட்டே இருக்கோம், வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், அல்லது வீடு சரியாக ஒரு பாதி தூரம் கட்டினதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தி அதனால் நமக்கு என்ன ஏற்படுகின்ற விளைவுகள், அதை எப்படி தவிர்க்கணுங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள். தயவுசெய்து இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்கிற வார்த்தைகளில் இது மாதிரி அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தப்பாயிடும். ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டோம், அவங்க ஏமாற்றிட்டாங்க, இல்லை ஏமாற்றிடுவாங்களா, லேண்ட் நாங்கள் வாங்கினோம், அவங்க எங்களுக்கு அதிகமாக கொடுத்து நாங்கள் ஏமாந்துட்டோம், அல்லது அவங்க ஏமாற்றிட்டாங்க. ரிப்பீட்டடாக இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு வழியில் அடுத்த ஒரு பொருளோ அடுத்த ஒரு வியாபாரம் செய்யும்போது நீங்கள் இந்த ஏமாற்றம்ங்கிறது பிரபஞ்சம் கேட்டு உங்களுக்கு முன்னையும் அது அன்பளிப்பாக கொடுக்கும். அதனால் அடிக்கடி இந்த ஏமாற்றிட்டாங்க ஏமாத்துறாங்கங்கிறத நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ரெண்டாவது அதிகமாக என்கிட்ட நிறைய அன்பர்கள் ப்ராப்ளம் சார், எங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த இன்ஜினியர் ப்ராப்ளம் பண்ணிட்டாரு. அடிக்கடி இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு பல முறை இந்த ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வீடு கட்டிக்கிட்டே இருக்கோம், அந்த இன்ஜினியர் கூப்பிட்ருக்காரு, அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இவரே என்ன ப்ராப்ளம்னு தெரியல, நான் சைட்டுக்கு போய் பார்க்குறேன், சின்னதாக ஒரு அடுப்படியில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், அது சரி பண்ணிட முடியும், பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க, உடனே வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் மிஸ்டேக்ஸ் சேரும். இந்த வார்த்தையை சரியாக தேவைப்படுற இடத்துல பயன்படுத்துங்க. இது எப்போவுமே அதிகமாக நான் பயன்படுத்துவதே கிடையாது. இது கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருகின்ற இன்னல்கள் நிச்சயமாக மறைஞ்சு போகும். அதனால் கட்டடம் கட்டும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. மூன்றாவது பேமெண்ட்டு. வீடு கட்ட ஆரம்பித்தோன்னா அடிக்கடி இந்த இன்ஜினியர் பேமெண்ட்டை கேட்குறாரு, ரூபா கேட்குறாரு, அவர் சரியாக வேலை நடக்கலை, ஆனால் பேமெண்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கார். நாங்கள் கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆகாது, சரியாக கரெக்டாக பேமெண்ட் ஆயிரும். இந்த பேமெண்ட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. பேமெண்ட்டு இன்ஜினியர் கேட்குறாரு, அல்லது அந்த இன்ஜினியர் என்ன சொல்லுவாருனாக்கா, பேமெண்ட்டு வராது போல இருக்குது, நாம் சரியாக வேலையை நிறுத்தி வச்சுக்குவோம். ஸோ வேலை நிறுத்தமுங்கிற ஒரு பேச்சு. பேமெண்ட்டு வராது, பேமெண்ட்டு அவர் கொடுக்க மாட்டார், இந்த மாதிரி நெகட்டிவான சொற்களை பயன்படுத்தாதீங்க. பேமெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. வராது, முடியாது, கொடுக்க மாட்டார், சொல்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார், இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு இன்ஜினியரை நம்பி நீங்கள் வேலை கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் நல்ல மாதிரி செஞ்சு கொடுப்பாரு நினச்சி நீங்கள் வேலையை கொடுத்துருக்கீங்க, அவரும் உங்களுக்கு சரியாக பண்ணி கொடுப்பார். அப்போ பேமெண்ட்டு கரெக்டாக நம்ம கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்தோன்னா அவங்க வேலை முடிச்சிருவாங்க. அல்லது அந்த இன்ஜினியர் என்ன நினைக்கிறோம்னா, நிச்சயமாக எங்களுக்கு சரியாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன், 1% கூட எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் நான் செய்வது கிடையாது, அதனால் என்னுடைய பேமெண்ட்டு எனக்கு சரியாக வந்துருமுங்கிற ஒரு மன நிறைவுடன் வேலை பார்த்தால் கண்டிப்பாக பேமெண்ட்டு உங்களுக்கும் சேரும், அவரை கொடுக்கப்படுவார். நான்காவது அதிகமாக இது மாதிரியும் பயன்படுத்துவாங்க. என் கட்டடத்தையே நாசம் பண்ணிட்டாங்க, என் கட்டடமே குட்டி சோறாக்கிட்டாங்க, கட்டடமே வாஸ்துபடி இல்லை. ஸோ உங்களுடைய கிரக நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்களை கூட்டி காமிக்கிறது, அப்புறம் மாற்றுறது. ஸோ இந்த நாசம்ங்கிற வார்த்தையை தயவு செய்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இது நிறைய பேர் அசால்ட்டாக பயன்படுத்துவாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தவறான சொல். அதனால் இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அதனால் இது பயன்படுத்தாதீங்க. எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே உங்களுடைய கிரக நேரமும் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு இருக்கும். ஸோ கடிகாரத்தில் அந்த முள்ளை மேலே ஏறி கீழே இறங்கி முன்னையும் மேலே ஏறும். அப்போ உங்களை சுழற்சியில் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. ஸோ பயன்படுத்துகிற வார்த்தையில் நீங்கள் டீக்ரேட் ஆயிடுவீங்க. அதனால் இது பயன்படுத்தாதீங்க. அஞ்சாவது நினச்ச மாதிரி என் பில்டிங் வரலைங்க, நான் ஒன்று எதிர்பார்த்துருந்தேன் அது வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னை கூட்டி போய் பார்த்துருக்கேன், நான் அந்த பில்டிங் போய் பார்த்துருக்கேன், எல்லாம் சரியாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு இடத்துல லாஃப்ட்டு போட்டிருக்க மாட்டார், கதவு சரியாக அடையாமல் இருக்கும், பூசும்போது அந்த இடத்துல ஒரு லப்பம் விட்டு போயிருக்கும், இல்லைன்னா பூச்சி கொஞ்சம் லேசாக பொறுபொறியாக வந்திருக்கும். இதெல்லாம் சரி பண்ணிட முடியும். ஸோ இது நினைத்த மாதிரி வரவில்லைங்கிறது என்னென்னா, ஈசானத்தில் போர் போடுறது கன்னி மூலையில் போட்டு ஈசானத்தில் செப்டிக் டேங்க் அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சிருந்தீங்க, தவிர நான் சொல்லியுமே அந்த இன்ஜினியர் கட்டிட்டாருன்னா நீங்கள் நினைத்த மாதிரி வரவில்லை தான். ஆனால் யாருமே அந்த மாதிரி
செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி தான் இன்ஜினியர் அமைச்சு கொடுப்பாங்க. இன்ஜினியர் வந்து டிராயிங் எங்கள்கிட்ட போட்டு கொடுங்கன்னா போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாஸ்து பற்றி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் சரியாக வாஸ்து பார்த்துட்டு நினச்ச மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. அப்புறம் 6வது வந்து டயத்துக்கு முடிக்கலைங்க. அந்த இன்ஜினியர் வந்து எங்களுக்கு டயத்துக்கு முடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. டயத்துக்கு முடிக்கலைங்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுது. ஒரு குழந்தை 7ஆம் மாதம் முடிஞ்சவொன்னே வளகாப்பு முடிஞ்சவொன்னே குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ குறை பிரசவத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கட்டடம் கட்டப்படுவதற்கு ஆரம்பித்தமே ஆனால் சரியாக க்யூரிங்கு, சரியான காம்பினேஷன், குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாம் சரியாக செஞ்சு வேலையை முடிக்கணும். கட்டடம் ஆரம்பித்து 3 மாதத்தில் 100 நாளில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஏமாந்து தான் போவீங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. சரியான ஒரு நேரம் நிர்வாகம் செஞ்சு அதன்படி நீங்கள் வீடு கட்டி கொடுக்க சொல்லுங்கள். அதுக்காக 2 வருஷம் கட்டினாலும் அந்த இன்ஜினியர் தப்பு தான். ஸோ வேலையை ஆரம்பித்து அதிகபட்சம் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்குள்ளே வேலையை முடிச்சிட முடியும். ஸோ அது ஏரியா பொறுத்து நான் ஒரு 1000 சதுரடி சொல்கிறேன். 5000 சதுரடினா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கேற்றாப்புல டயத்துக்கு முடிக்கலன்னு சொல்லாதீங்க. சார் டயத்துக்கு முடிச்சிருங்க, நாங்கள் வாடகை கொடுத்துட்ருக்கோம், அங்கே ஒரு 25,000 ரூபா எங்களுக்கு மிச்சமாகும்னா அதற்கு உண்டான நேரத்தை கொடுங்க. 3 மாதத்தில் நீங்கள் கூடி போக முடியாது. 3 மாதத்தில் கூடி போனால் அந்த வீடு தப்பு. 7வது வந்து இன்ஜினியர் சொல்கிறது கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி சைட்டுக்கு போவாங்க, கணவர்கிட்ட தான் பேசுவார், மனைவிகிட்ட அவங்க மிஸ்ஸஸ்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் நான் சார்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க. என் மிஸ்ஸஸ் சொல்கிற மாதிரி செய்யுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னாக்கா இன்ஜினியர் வந்து ஈஸியாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நாங்கள் செஞ்சுட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு அடுப்படி வேறு கூட போட்டுறது, அப்புறம் வந்து ஒரு இடத்துல கபோர்டு கேட்டிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வீட்டினுடைய யூசேஜ் யாருன்னா அதிகமாக வந்து மனைவி, அதாவது பெண்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையை நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும். அப்போ வீட்டினுடைய கலர்ஸு, அதுக்கப்புறம் அடுப்படி மேலே கபோர்ட்ஸு, ஃப்ளோரிங் டைல்ஸ் கண்டிப்பாக கூட்டி போங்க. ஸோ முடியாதுங்கிறது கிடையாது. அதனால் இந்த இன்ஜினியர் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம வீடு கட்டணுங்கிறத அவங்ககிட்ட பேசி செய்யுங்க. 8வது வந்து அந்த இன்ஜினியருக்கு வேலையே தெரியலைங்க. வீடு கட்ட கொடுத்துட்டோம், ஆரம்பிச்சிட்டாரு, சரியாக சைட்டுக்கு வரமாட்டுறாரு, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு. ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் சரியாக சைட்டுக்கே வரல. அவருக்கு ஏகப்பட்ட சின்ன ஒரு தவறுகள் வந்து அவர் வந்து மாட்டிக்கிட்டார். அதனால் அந்த இன்ஜினியர்கிட்ட வேலையை கொடுத்துட்டு அந்த கொத்தனார் தான் பார்த்தாரே தவிர இன்ஜினியர் வந்து அந்த கொத்தனார்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ நேர நிர்வாகமோ இல்லை அவர் கட்டடம் கட்டுறதுக்கு உண்டான திறமையோ வெளிப்படுத்த முடியலைன்னா அந்த பேஸ்மெண்ட்டத்தோடு நிறுத்திக்கோங்க. ஃபுல்லாக கட்டடம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக அதனுடைய சஃபரன்ஸ் நீங்கள் வந்து அந்த பாதிப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த இன்ஜினியருக்கு நல்லா வேலை தெரியுதா, அவர் கட்டடம் எத்தனை கட்டடம் கட்டியிருக்காரு, அந்த கட்டடத்தை கூட்டி போய் பாருங்கள். அடியன் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 31 இயர்ஸ் ஆயிடுச்சு, நிறைய இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கட்டடம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நான் கட்டடம் கட்டியிருக்கேன், அந்த கட்டடத்தினுடைய உரிமையாளர் நான் கட்டின வீட்டுக்காரங்கிட்டே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து அந்த வேலை கொடுக்கப்படும் போதே சரியாக பார்த்து கொடுங்க. இல்லைன்னா சொந்தக்காரங்களாக இருக்காங்களா அந்த இன்ஜினியரை என்கரேஜ் பண்ணுங்கள். 9வது ஏதாவது குறைக்க முடியுமா? அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, சின்னதாக ஏதாவது குறைச்சிக்கோங்க சார்னு சொல்லுவாங்க, இல்லை பெருசாக குறைச்சிக்குவாங்க, பில்டிங்கினுடைய குவாலிட்டி குறைஞ்சிடும். அதனால் குறைச்சிக்குங்கன்னு சொல்லாதீங்க. சார் நல்லா பண்ணி கொடுங்க சார், ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக 10வது ஒரு பாயிண்ட் என்னென்னா, கட்டடத்தை சுத்தமாக வைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் இல்லைன்னா வந்து ஒட்டிக்கிறோம். பேஸ்மெண்டம், லிண்டலு, சென்ட்ரிங் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கொத்தனார வேலையாட்கள் வந்து ஒரு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே போகிறது, அப்புறம் அங்கங்கே தேவையில்லாத ஜாமான்கள் வைக்கிறது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து துர்தேவதைகள், நெகட்டிவ்ஸ் வந்து ஒட்டி உட்காந்துக்கிறோம். உங்கள் பில்டிங் வந்து மேலே எழுவதற்கு காலதாமதம் ஏற்படும். கட்டடத்தை எவ்வளோ நீங்கள் க்யூரிங் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ நிச்சயமாக உங்கள் கட்டடம் ஹாப்பியாகி உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வாஸ்து பகவானும் அங்கே இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் கட்டடம் கட்டிகிட்ருக்கீங்க, கட்டடம் கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். லாஸ்ட்டாக வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ வந்து இன்ஜினியர் இருப்பார், வீட்டுக்காரர் இருப்பார், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், சைட் இன்ஜினியர்ஸு, இது மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அதில் 4 பேருக்கு 4 விதமான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது அந்த கொத்தனார் தப்பாக கட்டிடுவார். அப்போ 4 பேருக்குமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். எங்கள் சைட் இன்ஜினியரு, ஹவுஸ் ஓனரு, அதுக்கப்புறம் நம்ம டீமாக ஒன்று வச்சுக்குவோம். அந்த சைட்டுக்கு ஒரு சிலர் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களோட ஒரு டீம் நம்ம என்ன சைட்டில் இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிடுவோம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் சரியாக இருந்தால் உங்கள் கட்டடம் நல்லா
உயர்வாக வந்துடும். எப்போவுமே பாசிட்டிவாக சிந்திங்க. வீட்டு கட்டடத்துக்கு உள்ளே போகும்போது கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், சிவபுராணம் இதெல்லாம் உங்கள் கட்டடம், உங்கள் குழந்தை, உங்களுடைய வளர்ப்பு மகன் நிச்சயமாக கேட்டால் உங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணும், உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் நிச்சயமாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது பார்ட் ஏன்னு வச்சுங்களேன், பார்ட் பி இன்னொன்று இதே மாதிரி நிறையா நான் வந்து குறிப்பிட்டு நிறையா எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த பார்ட் பியில் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீடு வரைபடம் நிறைய நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 750 பிளான்ஸ் உள்ளே இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த பிளானில் ஏதாவது டவுட் இருந்தாலும் அல்லது உங்களுடைய மனையில் வந்து நீங்கள் பில்டிங் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.